இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கமும். ஃபாதர்ஸுக்கு படிக்கிறது ஒரு 13 வருடங்கள் படிப்பாங்க. 13 வருடங்கள், 12 வருடம் 6 மாதம், 13 வருடங்கள். இந்த 13 வருஷமும் நம்ம என்ன பண்ணுவோம், எங்களுக்கு லீவ் விடுவாங்க. எப்போதும் எல்லாருக்கும் மாதிரி கிறிஸ்மஸ், அந்த ஏப்ரல் மே அதெல்லாம் வீட்டுக்கு போவோம். ஒவ்வொரு முறையும் நம்ம வீட்டுக்கு போகிறப்ப எல்லோரும் கேட்பாங்க, தம்பி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. ஃபாதருக்கு படிக்கிறீங்களா? எத்தனை வருஷம் வருஷம் வர்றீங்க போகிறீங்க, என்ன நீங்கள் ஃபாதர் ஆகலை அப்படிம்பாங்க. இல்லாதுன்னா 13 வருஷம் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். 13 வருஷம் அப்படின்ட்டு மேலே இங்கேயும் நம்மளை ஒரு பார்வை பார்ப்பாங்க. அது எப்படி தெரியுமா இருக்கும், நீ 13 வருஷம் படித்து அப்புறம் நீ ஃபாதர் ஆகி அப்படின்ட்டு போகிற மாதிரி நமக்கு தோணும். கஷ்டமாக இருக்கும். எப்படா நமக்கு என்ன தோணும், எப்படா நம்மளை இவங்க ஃபாதர் ஆக்குவாங்க அப்படின்னு. 13 வருடங்கள் படிப்போம். படிச்சுட்டு அங்கி கொடுப்பாங்க. அங்கி போட்டு அப்படியே பெருசாக நன்மை கொடுத்துட்டு போயிட்டுருப்போம். ஃபாதர் வணக்கம்பாங்க. நாங்கள் சொல்ல, இல்லை நாங்கள் ஃபாதர் இல்லையா? அப்புறம் இல்லை திருத்தொண்டர் டீக்கன் பிரதர் அப்படிமா. பிரதரா அப்படின்னு திரும்பி போயிடுவாங்க. நமக்கு ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கும். சே, எப்படா நம்மளை ஃபுல் ஃபாதர் ஆக்கி விடுவாங்க அப்படின்னு. திரும்ப ஃபாதர் ஆயிடுவோம். ஃபாதர் ஆன பிறகு மறுபடியும் ஊருக்கு போவோம். தம்பி என்ன பண்ணுறீங்க? இப்போ ஃபாதர் ஆகிட்டீங்களா? எங்கே இருக்கிறீங்க? ஒரு பங்கில். என்னவா இருக்கிறீங்க? சின்ன சாமியாரா அப்படின்ட்டுருவாங்க. என்னடா சின்ன சாமியாரான்னா? சரி போங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம பெரிய ஃபாதர் ஆகி ஒரு பங்கில் இருப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்க? ஒரு பங்கில். எந்த பங்கில்? அந்த பக்கம். அங்கேயா? ஏன் உங்களை வேளாங்கல்லாம் போட மாட்டாங்களா அப்படிம்பாங்க. கடைசி வரை நம்மளை ஏதாவது சொல்லி நம்மளை ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய மக்கள், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள், ஊருக்கு போனாலும் இந்த நண்பர்கள், எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் இப்படியே ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எல்லாருக்கும் ஒரு சில நேரங்கள் எனக்கு என்ன தோணும், எப்படா நம்மளை இவங்க அடையாளம் கண்டுபிடிப்பாங்க, எப்படா நம்ம இவங்களை ஒத்துப்பாங்க நம்மளை அப்படின்ட்டு நமக்கு ஒரு சில நேரங்களில் தோணும். இது எல்லாருக்கும் எல்லா வகையிலும் எல்லா நேரத்திலும் எல்லா வாழ்க்கையிலும் எல்லாருக்குமே இருக்கும். நீங்கள் பாருங்கள், சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும். இன்னொரு குழந்தை பிறந்தா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, நியூ பார்ன் பேபி, அந்த புதுசாக பிறந்த குழந்தைக்கு ரொம்ப கொஞ்சம் செல்லம் கொடுப்பாங்க, பாசம் கொடுப்பாங்க. அந்த சின்ன பெரிய பிள்ளை என்ன பண்ணுவான், ஒரு மாதிரி கோச்சிக்கும், மூஞ்சி திருப்பிக்கும். ஏன்? அது கண்டுகொள்ளப்படவில்லை. அந்த பிள்ளைக்கு அடையாளம் கிடைக்கல. என்ன, நம்மளை அம்மா இது வரைக்கும் பார்த்துச்சு, இப்போ நம்மளை அம்மா பார்க்குறது இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த சின்ன பிள்ளைக்கு இருக்கும். இதை போல எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய போராட்டம். என்ன தெரியுங்களா? இந்த அடையாளத்தை உருவாக்குவது தான். அடையாளத்தை உருவாக்குவது மிகப்பெரிய போராட்டம். ஒரு சில குரூப் இருக்கும், அதுக்கு என்ன தெரியுமா வேலை, நம்மை எப்படி பிறருக்கு அடையாளப்படுத்தி கொள்ள முடியும், நான் இவர் என்று நம்ம எப்படி பிறருக்கு அடையாளம் காட்டிக்கொள்ள முடியும், என்னை எப்படி எல்லோரும் கண்டுகொள்ள முடியும், நான் எப்படி எல்லாருக்கு முன்னாடியும் தனித்துவமாக தனியாக ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நிற்க முடியும் என்று நிறைய மக்கள் அதற்கு போராடி கொண்டிருப்பார்கள். இன்னும் ஒரு சில மக்கள் என்ன பண்ணுவாங்க, எப்படி பிறருடைய அடையாளத்தை கெடுக்கலாம் என்று ஒரு குரூப் இருக்கும். எப்படியாவது இவனை ஏதாவது பண்ணிடணும். பக்கத்தில் 15 அடி குழி வெட்டி வச்சிருவாங்க. எப்படா இவன் சாவான், இவனை மூடலாம் அப்படின்னு. ஒரு சில குரூப் எப்படி இவனுடைய அடையாளத்தை அழிக்க முடியும், அது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், நம்ம எது வேண்டுமானாலும் சொல்லி நம்முடைய அடையாளத்தை கெடுக்கலாம். அப்படி ஒரு குரூப் இருக்கும். எப்படியாவது இன்னொருவருடைய அடையாளத்தை நாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று. இன்னொரு குரூப், அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, நமக்கு அடையாளத்தை புகுத்துவார்கள். அது நம்முடைய அடையாளமாகவே இருக்காது, அதற்கும் நமக்கு சம்பந்தமே இருக்காது. அதை நமக்கு நம்முடைய வாழ்வில் இது நீதான், இதுதான் உனக்கு சரிவரும் என்று நமக்கு அடையாளத்தை புகுத்துவார்கள். நம்ம எதை படிக்கணும், எதை சாப்பிடணும், என்ன பேசணும், எல்லாமே நமக்கு சில நேரங்களில் புகுத்தப்படும். அப்போ நம்ம என்ன நினைப்போம், இதுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லையே, நம்மளே இதை செய்ய சொல்கிறாங்க, இதுக்கு நமக்கு எந்த ஒரு ஒற்றுமையுமே இல்லையே, நமக்கு ஏன் இது கொடுக்கப்படுகிறது என்று நமக்கு ஒரு சில நேரங்களில் கன்ஃபியூஷன் ஆகும். அது ஒரு குரூப். இந்த மூன்றுமே ஒரு சில நேரங்களில் நமக்கு சரி வராமல் இருக்கலாம், அது நமக்கு ஒத்து வராமல் இருக்கலாம், அது நம்ம இல்லை, இது நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி என்ற எண்ணம் நமக்கு எழலாம். இந்த 4வது ஒன்று இருக்கிறது. அது என்ன தெரியுங்களா, நாம சுய விருப்பத்தோடு
சுய சிந்தனையோடு நாம ஒரு அடையாளத்தை விரும்பி ஏற்றுக்கொள்வது, இது நல்லது. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்வை கொடுக்கும். ஒரு அடையாளத்தை நானாக விரும்பி என்னுடைய வாழ்வுக்கு இது தேவை, இதுதான் என்னுடைய வாழ்வு, இது இல்லை என்றால் என்னுடைய வாழ்வு இல்லை என்று தெரிந்து நாம் அதை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். அப்படி நாம் எதை ஏற்றுக்கொண்டோம் என்று உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம பிறந்த உடனே யார் நமக்கு திருமுழுக்கு கொடுத்தா, எந்த ஃபாதர் பேர் வச்சாரு, என்ன யார் அங்கே இருந்தா, எந்த கோயில் அப்படின்னு நமக்கு எதுவுமே தெரியாமல், ஆனால் நமக்கு முன்னதாகவே கடவுள் நம்மை குறித்து வைத்து நீ எனக்கு உரியவன் என்று சொல்லி நாமும் அதை முழுமையாக ஆண்டவர் இயேசுவை, தூய ஆவியை, விண்ணக தந்தையினுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்வில் நம்முடைய அடையாளமாக நாம் சிறு பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டோம். ஆண்டவர் இயேசுவை நம்முடைய அடையாளமாக நாம் சிறு பிள்ளையிலேயே நம்முடைய வாழ்வில் அதை முழுமையாக, இதுதான் என்னுடைய அடையாளம், இதில்தான் நான் வாழப்போகிறேன், இதுதான் எனக்கு புதிய வாழ்வை கொடுக்க போகிறது என்று நாம் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டோம். நீங்கள் யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனம் 68 படிக்கலாம். பேதுரு சொல்வார், ஆண்டவரே வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடமே உள்ளது, நாங்கள் எங்கு செல்லுவோம், நீர்தான் எங்களுடைய அடையாளம், நீர்தான் எங்களுக்கு வாழ்வு தர போகிற ஆண்டவர், நீர்தான் எங்களுக்கு புதிய வழியை தரப்போகிறவர், நாங்கள் வேறு எங்கு போவோம், உன்னோடு தான் இருப்போம், நீர்தான் எங்களுக்கு முகவரியாக இருக்கிறீர், நீர்தான் எங்களுக்கு எல்லாமுமாக இருக்கிறீர் என்று பேதுரு சொல்வார். அதே போல நாமும் சிறு பிள்ளையிலேயே சொல்லிட்டோம், ஆண்டவரே நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே, உங்களுடைய வாழ்வு மாதிரி தான் என்னுடைய வாழ்வு இருக்க போகிறது என்று ஆண்டவரை ஒரு மிகப்பெரிய அடையாளமாக நாம் அதை ஏற்றுக்கொண்டோம். ஆனால் ஏற்றுக்கொண்ட அடையாளத்தில் நாம் இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அந்த அடையாளத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டோமா என்பதில் ஒரு சில நேரங்கள் நமக்கு கேள்விகள் எழும். இன்றைய முதல் வாசகத்தில் நீங்கள் பாருங்க, யோனா கடவுளுடைய அடையாளமாக யோனா நினிவே நகருக்கு போனார். நினிவே நகர் மக்களுக்கு யோனா யாரென்றே தெரியாது, அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுக்கு தெரியாது, யோனாவை பற்றி அவர்களுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது நினிவே மக்களுக்கு. ஆனால் இவர் இங்கிருந்து போகிறார், நினிவே நகருக்கு போகிறார். அந்த எல்லா மக்களையும் பார்த்து, நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள், மனம் மாறி ஆண்டவரை நம்புங்கள், திரும்பி வாருங்கள், இல்லை என்றால் 40 நாட்கள் நினிவே அழிக்கப்படும் என்று எல்லா மக்களுக்கும் மிகப்பெரிய குரல் எழுப்பி சொல்லுகிறார். நீ நல்லா பாருங்க, அந்த மக்கள் நினைத்திருந்தா என்ன சொல்லியிருக்கலாம், நீ யார் எங்களுக்கு நாங்க பாவ வாழ்க்கை வாழ்றோம், நீ யார் எங்களுக்கு சொல்றது, நீ யாரியா, என்னைய பத்தி உனக்கு என்ன தெரியும், நீ எப்படி எங்களை தவறு சொல்லலாம் என்று யாரு வேண்டுமானாலும் கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஏனென்றால் நினிவே நகர மக்களுக்கு யோனாவை தெரியாது, யோனாவுக்கு நினிவே நகர மக்களை தெரியாது. அந்த அரசன் கேட்டிருக்கலாம், நீ எப்படி என்னுடைய நாட்டு மக்களை, என்னுடைய மக்களை நீ பாவிகள் என்று சொல்லலாம் என்று எல்லாருமே கேட்கலாம். ஆனால் ஒருவர் கூட, ஒரு வார்த்தை கூட நினிவே மக்கள் யோனாவை எதிர்த்து கேட்கவில்லை. அவர் சொன்ன சொல்லை அப்படியே எல்லா மக்களும் கேட்டுக்கொண்டார்கள். அந்த ஆண்டவருடைய அடையாளத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அதில் எந்த ஒரு கேள்விக்கும் எந்த ஒரு இடையூறுகளுக்கும் அவர்கள் இடம் கொடுக்கவே இல்லை. நினிவே மக்கள் அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டு, அவர் சொன்னதை போல அனைவரும் சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி தன்னுடைய பாவம், ஆமா நாங்கள் பாவிகள் தான், பாவ வாழ்க்கை வாழ்கிறோம் என்று எல்லாருமே அதை அப்படி ஏற்றுக்கொண்டு அனைவரும் மனம் திரும்பி வாழ்ந்தார். இது மிகப்பெரிய ஒரு உதாரணம் நமக்கு. அப்ப நான் கடவுளை, ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வில் அடையாளமாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், முழுமையாக ஏற்றுக்கொண்டேன் என்றால், நான் ஆண்டவரை என்னுடைய வாழ்வில் அந்த அளவுக்கு நான் பற்றி இறுக பிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பேன். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட மக்களுடைய வாழ்வு, அந்த அடையாளம், யாரெல்லாம் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய புதிய வாழ்வையும் அவர்களுக்கும் புதிய அடையாளத்தையும் கொடுத்திருக்கிறது. நீங்க விவிலியத்தில் நிறைய இடங்களில் லூக்கா 7:50 ஒரு பாவியான பெண், வாழ்க்கையில் அவ்வளவு பாவம் செய்த பெண், ஆண்டவருடைய கால் நறுமண தைலத்தை பூசி ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார். எல்லா மக்களும் இவள் பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். எல்லாருமே இவள் பாவி என்று அவளுக்கு ஒரு பட்டத்தை, ஒரு அடையாளத்தை புகுத்தினார்கள். ஆனால் அந்த பெண் அதையெல்லாம் கவனிக்கவில்லை, ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார், நம்பிக்கையாளர், உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, லூக்கா 7:50. இது மிகப்பெரிய வார்த்தை. எல்லா மக்களும் இந்த பெண்ணை பாவி என்று ஒரு அடையாளத்தை புகுத்தினார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு, நீ நம்பிக்கையாளர்,
நீ உன் நம்பிக்கையால் தான் உனக்கு நலம் கிடைத்தது. அது எவ்வளோ பெரிய வார்த்தை! ஏனென்றால் அந்த நம்பிக்கை ஏன் அவ்வளோ பெரிய வார்த்தைன்னா, யூத மக்கள் எல்லாருமே நம்பிக்கையின் தந்தை என்று யாரை சொன்னாங்கன்னா ஆபிரகாமை தான் சொன்னாங்க. அவர்தான் நம்பிக்கையில் சிறந்தவர், அவர்தான் நம்பிக்கையின் தந்தை என்று யூத மக்களுக்கு ஒரு எண்ணம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு சாதாரண பெண், அதுவும் பெண். ஏனென்றால் யூத மக்கள் பெண்களை அந்த அளவுக்கு மதிக்க மாட்டாங்க. நாட் ஈவன் நம்பராக கூட யூத மக்கள் பெண்களை சேர்த்துக்கொள்ள மாட்டார்கள், பெண்களையும் சிறு பிள்ளைகளையும். ஆனால் ஆண்டவரை பாருங்க, பெண்ணையும் தாண்டி பாவியையும் தாண்டி இந்த இரண்டு அடையாளங்களையும் தாண்டி ஆண்டவர் இவளுக்கு புதிய ஒரு அடையாளத்தை கொடுத்து புதிய வாழ்வை, நீ உன் நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்ட நம்பிக்கையாளர். அவ்வளோ பெரிய விஷயம். அதே போல சக்கேயும் பாவியாக இருந்தவர். ஆண்டவர் இயேசு யாரையுமே அன்னார்ந்து பார்த்தது கிடையாது. தந்தையை மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னார்ந்து பார்த்தார். காரணம், அவர் மிகப்பெரியவர், மேலிருப்பவர், எல்லாருக்கும் எல்லாமாய் இருப்பவர். தான் வேண்டுகிற பொழுது தந்தையை அன்னார்ந்து பார்த்து வேண்டினார் என்று விவிலியம் சொல்லும். ஆனால் தந்தைக்கு அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னார்ந்து பார்த்த ஒரே ஆள் யார் தெரியுமா? சக்கேயு. சக்கேயுவை ஆண்டவர் அன்னார்ந்து பார்த்து கீழே இறங்கி வா என்று சொன்னார். உலகமெல்லாம் அவரை பாவி என்று சொன்னது. உலகமெல்லாம் இவன் எல்லா மக்களையும் வற்புறுத்தி அவர்களிடம் வரிவரித்து இவன் மிகப்பெரிய பாவியாக வாழ்கிறான் என்ற ஒரு அடையாளத்தை எல்லா மக்களும் அவனுக்கு கொடுத்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கடவுளுக்கு இணையான ஒரு அடையாளத்தை சக்கேயு கொடுத்தார். சக்கேயு அன்னார்ந்து பார்த்து கீழே இறங்கி வா என்று சொன்னார். இதெல்லாம் ஏன் அவர்களுக்கு நடந்தது என்றால், இவர்கள் அனைவரும் ஆண்டவரை முழுமையாக இவராக அவர்கள் ஏற்றுக்கொண்டு, இவர்தான் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு புதிய அடையாளத்தை கொடுப்பாரோ என்று நினைத்து அவரை அப்படியே ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் இயேசுவே, இவரை நான் சிறுபிள்ளையிலேயே ஏற்றுக்கொண்டேன், தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய வாழ்வுக்கு அடையாளமாக அவரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இன்று அதை உண்மையிலேயே என்னுடைய அடையாளமாக ஏற்று நான் வாழுகிறேனா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ரெண்டு விஷயம் இருக்கும். ஒன்று என்ன தெரியுங்களா? நம்முடைய மறைக்கல்வி சொல்லும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முழுவதும் மனிதன், முழுவதும் கடவுள் அப்படின்னு சொன்ன மனித தன்மையையும் பிரிக்க முடியாது, மனித தன்மையையும் பிரிக்க முடியும். ரெண்டுமே சேர்ந்ததுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? இந்த கடவுள் தன்மையை மட்டும் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். அதில் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசுவை மனிதனாக முழுமையாக மனித அடையாளமாக ஏற்றுக்கொள்வது நமக்கு பிரச்சனை. ஏன் சொல்லுங்க? ஏன்னா நம்மளை கேட்டுருவாங்க மற்றவங்க, அவர் பண்ணார்ல நீ பண்ணுன்ட்டு. அவர் மனுஷன் தானே, அவர் இதெல்லாம் செய்தார்ல, தன்னுடைய வாழ்வில் இதையெல்லாம் மக்களுக்கு செய்தார்ல, அப்போ கிறிஸ்தவனாகி நீயும் செய்யின்ற நம்மளை மற்றவங்க கேட்டுருவாங்க. அதனால என்ன பண்ணுவான்? இந்த மனித தன்மையை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ள மனம் வராது. காரணம், அவர் செய்வதை போல நானும் செய்யணும், அவர் வாழ்ந்ததை போல நானும் வாழ வேண்டும். அது நமக்கு வேண்டாம். நம்ம இந்த பாதியை மட்டும் எடுத்துப்போம். எதை? கடவுள் தன்மையை மட்டும் எடுத்துப்போம். ஏனென்றால் அவர் கடவுள், அவர் செய்வார், அவர் சிலுவையில் தொங்குவார், அவர் எல்லாரையும் மன்னிப்பார், அவர் ரத்தம் சிந்துவார், அவர் எல்லாருக்கும் உதவி செய்வார், அவர் எல்லா அதிசயம் செய்வார். ஏன்னா அவர் கடவுள், அவர் செய்வார் அப்படின்ட்டு போயிடலாம். எஸ்கேபிசம், ஈஸியாக நம்ம எஸ்கேப் ஆயிடலாம். ஆனால் மனித தன்மையை முழுமையாக அந்த அடையாளத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் சிக்கல், பிரச்சனை ஆயிரும் நமக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை பாதி தான் ஏற்றுக்கொள்வோம், பாதி அடையாளமாக நாம் கடவுளை நம்முடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்வோம். அப்ப நமக்கு இன்று கடவுள் சொல்வது, என்னிடம் இந்த மக்கள் அடையாளம் கேட்கிறார்கள், நான் அவர்களுக்கு எந்த அடையாளத்தையும் கொடுக்க போவது கிடையாது, நான் தான் அவர்களுக்கு அடையாளம். என்னை முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அதுதான் அவர்களுக்கு மிகப்பெரிய அடையாளம். அப்ப நீங்களும் நானும் மனித தன்மையும் சேர்ந்த இறைத்தன்மையும் சேர்ந்த ஆண்டவரை முழுமையான அடையாளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுது, எப்படி அந்த பாவியான பெண்ணுக்கு ஆண்டவர் புதிய அடையாளத்தை கொடுத்து புதிய வாழ்வை கொடுத்தாரோ, எப்படி ஆண்டவர் சக்கேயுவுக்கு புதிய அடையாளத்தை கொடுத்து புதிய வாழ்வை கொடுத்தாரோ, உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய அடையாளத்தை கடவுள் கொடுப்பார், ஒரு புதிய வாழ்வை கடவுள் கொடுப்பார். அப்போ அந்த நம்பிக்கையில் தான் நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயம் படியேறி வருகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாம் நற்கருணை வாங்குகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் இன்னும் நாம் கிறிஸ்தவனாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் கடவுளை முழுமையான அடையாளமாக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற பொழுது நம்முடைய அடையாளம் இந்த சமுதாயத்தில் நம்மோடு வாழ்கிற மக்கள் மத்தியில் அதுவும் மாறும். அது நமக்கு ஒரு புதிய வாழ்வை, புதிய வழியை, புதிய ஆசீர்வாதத்தை நம்மை கொடுக்கும் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.